சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. தளபதி விஜய் சினிமாவிலிருந்து விலகி அரசியல்ல களமிறங்கியிருக்காரு. அவர் நடிப்புல கடைசியா வெளிவர இருக்க படம் தான் ஜனநாயகன். அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் இப்படத்தை திரையிலக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தின் ப்ரீ பிசினஸ் அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஓடிடி உரிமை, திரையரங்க உரிமை, ஆடியோ உரிமை என ஒன்றன் பின் ஒன்றாக விற்பனை ஆயிட்டு வருது. இந்த நிலையில தெலுங்குல ஜனநாயகன் படத்தை 9 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. முன்னதாக லியோ படத்தை இயக்குனரும் விநியோகஸ்தருமான வம்சி 16 கோடிக்கு தெலுங்குல வாங்கியிருந்தாரு. அப்படத்தின் மூலம் அவருக்கு 9 கோடி லாபமும் கிடைச்சது. ஆனா தற்போது ஜனநாயகன் படத்தை 9 கோடிக்கு மட்டுமே அவர் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதற்கு கோட் படம் தெலுங்குல தோல்வியை சந்தித்ததை காரணமா சொல்றாங்க. இதன் மூலமா விஜயின் மார்க்கெட் தெலுங்குல சரிந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. மேலும் இது சினி உலகத்தின் சொந்த கருத்தல்ல, தெலுங்கு ஊடகத்தில் வெளிவந்த தகவலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.